Any Jewish person that votes for Mamdani is a stupid person அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டார். நியூயார்க் வரலாற்றிலேயே அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே முதலாவது இஸ்லாமியர் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியை ஆளப்போகின்ற நிட்சானி ஓஸ் அப்படிங்கிற பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளத்தை குறிவச்சு அல் குதுஸ் பிரிகேட் அந்த ராணுவ கேம்புக்குள்ள உள்பட்டு நேரடி துப்பாக்கி சூடுகள் நடத்திருக்காங்க. மெர்கவா டேங்குக்குள்ள இருந்த இவரை உள்ளுக்கு போய் கைது செஞ்சு கூட்டிக்கு வந்து அதாவது தரதரன் இழுத்துக்கு வந்தவர் தான் இந்த சார்ஜென்ட். இப்ப ஈராக்ல வந்து PMF அப்படிங்கிற ஒரு படைக்குழு கொண்டு இருக்காங்க, பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. இவங்களுக்கு முழுமையாக நிதி அளிச்சு கொண்டிருக்காங்க ஈரான். யுத்தம் இன்னும் முடியல, இனித்தான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது, 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்பல அப்துல் மாலிக் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி. இஸ்ரேல் காசா யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்று நாம் 26வது நாள்ல இருந்து கொண்டிருக்கோம். மத்திய கிழக்கினுடைய நிலவரங்கள் சம்பந்தமாகவும் இன்றைய நாள்ல என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோல விரிவாகவும் தெளிவாகவும் இன்னைக்கு நாம பார்க்கறதுக்கு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்று நடந்திருக்கிற பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக 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 முக்கியமான விடயம், நியூயார்க் நகரத்தினுடைய மேயரல் எலெக்ஷன் முடிவுகள் வந்திருக்கு. பல ஊடகங்கள், பல வர்ணனையாளர்கள், பல பிரசித்தி பெற்றவர்கள் எல்லோருமே கூறிக்கொண்டிருந்த விடயம் ஒன்றை ஒன்றுதான். 90% அதிகமாக நியூயார்க் நகரத்தினுடைய இந்த முறை நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய வெற்றியாளராக தெரிவாகி இருக்கார். நியூயார்க் வரலாற்றிலேயே அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே முதலாவது இஸ்லாமியர் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியை ஆளப்போகின்றார் அப்படி என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகவே இன்றைய நாள் இருக்கு. அந்த அடிப்படையில் ஜஹ்ரான் மம்தானி இந்த தேர்தலில் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 10,36,051 வாக்குகள் பெற்றிருக்கார். மொத்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் ஜஹ்ரான் மம்தானி 50.4% வாக்குகளை பெற்றிருக்கார். அதே மாதிரி இவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயாதீன வேட்பாளராக இருக்கிற ஆண்ட்ரியூ எம் கியூமோ பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 8,54,995 வாக்குகளை பெற்றிருக்கார். இவர் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் 41.6% வாக்குகளை பெற்றிருக்கார். அந்த அடிப்படையில் 50% அதிகமான வாக்குகளை பெற்று ஜஹ்ரான் மம்தானி இன்று நியூயார்க் நகரத்தினுடைய வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார். நியூயார்க் நகரம் முழுவதும் இன்னைக்கு பாரிய அளவுல கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இவரினுடைய வெற்றியை நியூயார்க் நகரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என பலரும் கொண்டாடி கொண்டு வருவது இன மத ரீதியாக இந்த உலகத்தை கட்டுப்படுத்த நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக சவாலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தொண்ட சமூக வலைதளங்களை வெளியிட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, any Jewish person that votes for Mamdani is a stupid person அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மம்தானிக்கு வாக்களிக்கக்கூடிய யூதர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி இருக்கார். அதே மம்தானி வெற்றி பெற்றதன் பிறகு நியூயார்க் நகரத்தில் இருக்கிற யூதர்களினுடைய மதகுரு ஒருவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிறதுடைய பிம்பம் இப்போ உலகம் எல்லாத்திலையும் பரவி இருக்க. எவ்வாறு அப்படின்னு சொன்னா, யூதர்கள் அப்படிங்கிறவங்க இனப்படுகொலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை இஸ்ரேலும் இஸ்ரேலினுடைய ஆட்சியாளரான பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கார். இது எல்லாத்தையுமே உடைக்கும் வண்ணம் பெருமளவிலான யூதர்கள் மம்தானிக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜஹ்ரான் மம்தானியினுடைய இந்த வெற்றிக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நியூயார்க் நகரத்திற்கு இனி நிதி வழங்க வேண்டாம், எந்த விதமான அபிவிருத்தி திட்டங்களையும் நியூயார்க் நகரத்தை கலந்து கொள்ள வைக்க வேண்டாம், நியூயார்க் நகரத்தினுடைய மேயரை கலந்து கொள்ள வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மட்டும் அவர் சொல்லியிருந்தார். இதற்கு முன்னர் வந்து ஜஹ்ரான் மம்தானி ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற ரேஞ்சில் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வந்தார். இன்று அமெரிக்காவினுடைய வரலாற்றில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நியூயார்க் நகரத்தினுடைய இந்த தேர்தல் அப்படி என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹவுதிகளினுடைய அன்சார் அல்லாஹ்களினுடைய தலைவராக இருக்கிற அப்துல் மாலிக் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை இந்த சமயத்தில் வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக நாங்க வந்து அமெரிக்காவோட யுத்தம் செஞ்சிருக்கோம், நேட்டோ நாடுகளோட யுத்தம் செஞ்சிருக்கோம், இஸ்ரேலோட யுத்தம் செஞ்சிருக்கோம். ஆனா ஹவுதிகள் வந்து சிறிதளவு கூட பாதிப்பையோ பின்னடைவையோ இவர்களினுடைய தாக்குதலையும் ஏற்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லாம ஹவுதிகள் வந்து இப்ப முன்னர் இருந்ததை விட பல மடங்கு முன்னேறி கொண்டிருக்காங்க. இனி வரும் காலங்களில் எங்களினுடைய
தாக்குதல் அப்படி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது யுத்தம் இன்னும் முடியல, இனித்தான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது, இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்பல அப்துல் மாலிக் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை முடித்ததன் பிறகு மொத்தமாக முடித்ததன் பிறகு ஹவுதிகளை குறிவைத்து யமனினுடைய சனாவினுடைய கவர்மெண்டை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாரிய அளவிலான சதி முயற்சிகளை செய்வதற்கான வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அமைச்சரவை இஸ்ரேலினுடைய திட்டம் போட்டிருக்காங்களாம். என்ன அப்படின்னு சொன்னா, யமன் மீது திடீர் தாக்குதல்கள் நிறைய நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்களா. இவ்வாறான தகவல்கள் இஸ்ரேலினுடைய சேனல் 12 மூலமாக ஹவுதிகளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல் கிடைச்ச உடனே தான் ஹவுதிகளினுடைய தலைவர் இவ்வாறான தகவல்களை வெளியிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம அல் அக்ஷா வெள்ளப்போரானது ஆரம்பிக்கப்படும் பொழுது அமெரிக்காவினுடைய தலைவராக இருந்தார் ஜோ பைடன், இப்ப தலைவராக இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். இவர்கள் யாராலையும் கூட எங்களை வீழ்த்த முடியாது, இதற்கு பிறகும் அது நடக்காது அப்படிங்கிற போல அவர் சொல்லியிருக்கிறது இன்னைக்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈராக்ல இப்ப முக்கியமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த விடயங்களை நம்ம கட்டாயம் பார்க்கணும். என்னன்னா, இப்ப மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ஈராக்கை நோக்கி குவிந்ததாக இருந்து கொண்டிருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈராக்ல PMF அப்படிங்கிற ஒரு படைக்குழு ஒன்று இருக்காங்க, பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க. இவங்களுக்கு முழுமையாக நிதி அளிச்சு கொண்டிருக்காங்க ஈரான். இப்ப இவங்க தான் பிரச்சனை. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்த PMF அப்படிங்கிற படையை மொத்தமாக ஈரான்ல இருந்து இல்லாமக்கணும், இவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை பறிமுதல் செய்யணும், இந்த PMF மொத்தமாக கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய படைகள் இப்ப ஈராக்குக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2500 அமெரிக்க வீரர்கள் ஈராக்குக்குள்ள இருக்காங்க. இந்த 2500 வீரர்களோட சேர்த்து ஈராக்கினுடைய தேசிய ராணுவம் இருக்கு தானே, அந்த ராணுவத்தோட சேர்த்து ஒரு கூட்டுப்படை ஒன்றை நியமிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவு துறை இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தகவலை வெளியிட்ட உடனே ஈராக்கினுடைய பிரதமரான முகமது ஷியா அல் சுல்தானி தரமான பதிலடி ஒன்றை அமெரிக்காவுக்கு வழங்கியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வாறான அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கையை முழுவதுமாக நிராகரிச்சு போட்டு அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக ஈராக்கினுடைய தேசிய ராணுவத்தோட PMF அப்படிங்கிற இந்த படைக்குழுவையும் PMF-க்கு கீழே சில படைக்குழுக்கள் ஈராக்குக்குள்ள இருக்கு, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே நிதி அளிக்கிறது ஈரான். இப்ப ஹெஸ்புல்லாக்களாக இருக்கலாம், ஈராக்கிய படைக்குழுக்களாக இருக்கலாம், ஹவுதிகளாக இருக்கலாம், முழுமையான நிதி அளிச்சு இவங்க அடுத்த கட்டத்துக்குரிய தயார்படுத்தலை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுல முக்கியமாக ஈரான் குறி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் எல்லையை பகிர்ந்து கொள்ற நாடுகளாக இருக்கு. ஆக இலகுவாக ஆயுதங்களை ஈராக்குக்குள்ளே ஈரான் மாற்றலாம். இதனூடாக சிரியாவுக்குள்ள மாற்றி லெபனானுக்கு ஆயுதங்களை கொண்டு போற வேலைகளையும் ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் ஷஃபாக் செய்தித்தளத்துக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈராக்கிய படைக்குழுக்கள் அப்படிங்கிற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்சஸ் ஈராக்கினுடைய இறையாண்மையை மீறி கொண்டிருக்காங்க, ஈராக்கினுடைய வளங்களை சுரண்டி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பினுடைய நலனுக்கு இவங்க ஆபத்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பு நலனுக்கு இது ஆபத்து இல்ல, இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு நலனுக்கு தான் ஆபத்து. இதுக்காகத்தான் அமெரிக்கா இவர்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிரான பல கமிகாஸ் ட்ரோன் தாக்குதல்களை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஆக ஈராக்கிய படைக்குழுக்களை வலுப்படுத்துறதுக்குரிய முக்கியமான காரணம் அடுத்த கட்டத்துக்காக ஈரான் தயார் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு தெரியுமா? இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா இப்ப ஈராக்கை குறி வச்சிருக்காங்க. PMF பொறுத்த வரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் மற்றும் யமனினுடைய சனாவினுடைய கவர்மெண்டாக இருக்கிற ஹவுதிகளோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க IRGC குதுஸ் படைப்பிரிவின் தலைமையின் கீழே. ஆக இவ்வாறான விடயங்கள் எல்லாம் ஈராக்குக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்குள்ள அடுத்து காசாவில் இப்ப யுத்த நிறுத்தத்தினுடைய முதற்கட்டத்தை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா மீதம் இருக்கிற உடல்களை ஹமாஸ் இஸ்ரேலு கிட்ட கொடுக்கணும். அந்த அடிப்படையில் சுஜையா பிரதேசத்தில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஹமாஸ் அல் கஸாம் பிரிகேட் குறிப்பாக இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நடாத்தின தேடுதலின் அடிப்படையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனியர்களினுடைய உடல்கள் தான் அதிகமாக அந்த இடத்துல மீட்கப்பட்டிருக்கு, இஸ்ரேல் கொன்று புதைத்துள்ளது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல புதைத்திருந்த இஸ்ரேலினுடைய நாகல் ஹோஸ் ராணுவ தளத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட ராணுவ வீரரான சார்ஜன் இடாம் செமினுடைய உடலை ஹமாஸ் எடுத்து செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட கொடுத்து இந்த உடலை இஸ்ரேலு கிட்ட ஹமாஸ் ஒப்படைச்சிருக்காங்க. இது ஹீப்ரு மீடியாக்களும்
உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நாகல் ஹோஸ் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய ராணுவ தளத்தை நோக்கி குறிவைத்து கஸ்ஸாம் வீரர்கள் அதுக்குள்ள என்றாகி பலவாறான தாக்குதல்களை செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மெர்கவா டேங்குக்குள்ள இருந்த இவரை உள்ளுக்கு போய் கைது செஞ்சு கூட்டிக்கு வந்த, அதாவது தரதரன் இழுத்துக்கு வந்தவர் தான் இந்த சாஜனிடாம் சென். அது மட்டும் இல்லாம காசாவை பொறுத்த வரைக்கும் பலவாறான படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. தெற்கு காசா மற்றும் கிழக்கு காசா பிரதேசங்கள்ல வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. காசா முழுவதிலையும் வீடுகளை உடைக்கிற வேலைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வராங்க. காசாவில் இவ்வாறான யுத்த நிறுத்தங்களை மீறி கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில், அதாவது மேற்கு கரை பிரதேசங்கள் இருக்கிற நப்லஸ் பிரதேசத்தில் இருக்கிற அஸ்கர் அப்படிங்கிற முகாம குறிவச்சு பல தேடுதல் நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்க. இதன் போது பல அப்பாவி பாலஸ்தீனியர்களை கைது செஞ்சு கொண்டு போய்க்காங்க. இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள அல் குதுஸ் படைப்பிரிவுகள் இன்னொரு தரமான சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நிட்சானி ஓஸ் அப்படிங்கிற பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளத்தை குறிவச்சு அல் குதுஸ் பிரிகேட் அந்த ராணுவ கேம்புக்குள்ள உள்பாட்டு நேரடி துப்பாக்கி சூடுகள் நடத்திருக்காங்க, நேரடி தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. இது பலத்தோர் மோதலாக இருந்துச்சு அப்படிங்கிறத அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டு இருக்கிறதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக காசாவாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி, ஹமாஸ் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறதையும் ஹமாஸ் உறுதி செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலின் ஊடாக அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லெபனானை பொறுத்த வரைக்கும் லெபனானினுடைய ஹிஸ்புல்லாக்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவங்க எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்ப ஹிஸ்புல்லாக்கள் இருக்காங்க அப்படிங்கிற சம்பந்தமா நேற்றைய வீடியோல நான் தெளிவா போட்டிருந்தேன். நேற்றைய வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக, அதாவது கடந்த வருட நவம்பர் மாதம் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல தாக்குதல்களை லெபனானினுடைய தெற்கு பிரதேசங்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இன்றும் லெபனானினுடைய டயர் மாவட்டத்தில் பயணிச்சு கொண்டிருந்த ஒரு காரோட குறிவச்சு ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த கார்ல பயணிச்ச ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார், இன்னொருத்தர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கார். படுகொலை செய்யப்பட்டவர் வந்து ஹிஸ்புல்லாக்களினுடைய உயரடுக்கு தளபதி ஒருவர் அப்படிங்கறத இஸ்ரேல் சொல்லி இருக்காங்க. இருந்த போதிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் செஞ்சு கொண்டு வரதும் இதற்கு ஹிஸ்புல்லாக்களினுடைய உயர்மட்டத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடாத்துவதற்கு அனுமதி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஹிஸ்புல்லாக்களினுடைய கீழ்மட்ட வீரர்கள் விரக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலிடத்திலிருந்து கட்டளைகள் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் காலங்களில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் கட்டளைகளை மீறி ஹிஸ்புல்லாக்களினுடைய வீரர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடாத்துவதற்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ஹிஸ்புல்லாக்களினுடைய உள்ளக வட்டாரங்களில் இருந்து வெளியாகி கொண்டு இருக்கிற முக்கியமான தகவலாக இருக்காக. இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இது போன்ற முக்கியமான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து டெய்லி வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.